ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் 13/12/2020 அன்று நடைபெற்ற 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். வித் சொல்யூஷனோட பார்க்க போகிறோங்க. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள். நாளமில்லா சுரப்பிகளை ஒழுங்குபடுத்துவது பிட்யூட்டரி சுரப்பி. ஆப்ஷன் ஏதாங்க சரி. இப்போ நாம் பார்க்குற கொஸ்டின் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க, சரிங்களா? ஏபிசிடி 4 இருக்கு இல்லைங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா பி டைப் பார்த்துட்டு இருக்கோம். மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்குன்னா ஆர்டர் மட்டும் மாறி இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே சேமாக தாங்க இருக்கும். ஸோ தொடர்ந்து வீடியோ கவனிங்க. செகண்ட் ஒன்று, கீழ்கண்டவை எவற்றுடன் தொடர்புடையவை. மேலே சொல்லிக்கிற மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா பசுவின் வேறு வேறு இனங்கள் தாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தாங்க சரி, சரிங்களா? அடுத்து தேர்ட் ஒன் எப்பவுமே கேட்குற ஒரு கம்பல்சரி கொஸ்டின் தான். மருந்துகளின் ராணி பென்சிலின். ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்து ஃபோர்த் ஒன், பூச்சி உண்ணும் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு நப்பந்தஸ். ஃபிஃப்த் ஒன், முழுமையடைந்த கருவுற்ற முட்டைக்கு சைக்கோட் என்று பெயர். அடுத்து, இந்தியாவில் மிக அதிக மழை பெறும் பகுதி டேஷ் பீடபூமியில் அமைந்துள்ளது. நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்தியாவில் மிக அதிகமாக மழை பெறும் பகுதி மேகாலயாவில் இருக்கக்கூடிய மௌசின்ராம். அந்த மௌசின்ராம் எங்கே இருக்குன்னா சிலாங் அப்படின்ற பீடபூமியில் இருக்குங்க, சரிங்களா? அடுத்து கவனிங்க. செவன்த் ஒன் பாருங்க. செவன்த் ஒன், தமிழ்நாட்டின் முக்கிய இழைப்பயிர் எதுன்னு கேட்டாங்கன்னா பருத்தி. அடுத்து, உலகின் 2வது உயர்ந்த சிகரம் கேட்டு தாங்க, காட்வின் ஆஸ்டின், சரிங்களா? இந்தியாவில் உயர்ந்தது கேட்டாங்கன்னா இதாங்க வரும், சரிங்களா? ஏன்னா வந்து எவரெஸ்ட் வந்து இப்போது நேபாளம் சொந்தம் கொண்டாடுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எழுத்தறிவு விழுக்காடு 80.3%. நீங்கள் எந்த போட்டித் தேர்வு எடுத்தாலும் சரி, சென்செக்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுன்னே இருப்பாங்க. அது ஸ்கூல் புக்லேயே அங்கங்கே வந்து சென்செக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா கவனமாக பார்த்துங்க. நீங்கள் வந்து போலீஸ் எக்ஸாம் மட்டும் நான் சொல்லிங்க, டிஎன்பிசிலேருந்து எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சென்செக்ஸ்னு ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குங்க, சரிங்களா? அடுத்து பாருங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவல்களை பெறுவதற்கான கால வரம்பு 30 நாளுக்குள்ளே பெற்றணுங்க, சரிங்களா? 30 days. 30 daysக்குள்ளே அவங்க ஆன்சர் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லைனா 30 daysல ப்ராசஸ் கோயிங்கான்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளை பண்ணுவாங்க. செக் பண்ணி பாருங்கள். சரி, அடுத்து 11th ஒன் ஈஸி தான். 100 பாடல்களை கொண்ட நூலின் தொகுப்பின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சதகம். சதம்னா 100. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட மொழிகளில் மிக பழமையானது. கீழ்கண்ட மொழிகளுங்க எல்லாத்துலேயும் பழமையானது தமிழ் தாங்க. சரி, மார்கழி தை ஆகிய இரண்டும் முன்பனி காலத்தை குறிக்கும், சரிங்களா? இது 10வது புக்லேயே வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க, தமிழ் புக்கில். செக் பண்ணி பாருங்கள். அடுத்து சீராபுராணம் 3 காண்டங்களை உடையது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 கவனிங்க. ஏற்றுமதி இறக்குமதி பற்றி கூறும் நூலின் பெயர் என்ன? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். இது வந்து இப்போ டிஎன்பிசியில் யூனிட் 8ல் கண்டிப்பாக இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இடம்பெறுங்க, சரிங்களா? ஏற்றுமதி இறக்குமதி பற்றி கூறும் நூலின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை, சரிங்களா? தமிழில் அதிகமான நூல்கள் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பற்றி சொன்னாலும் ரொம்ப அதிக தகவல்களை ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் குறித்து சொல்லக்கூடிய நூல்கள் வந்துட்டு இந்த பட்டினப்பாளையும் மதுரை காஞ்சும் தாங்க, சரிங்களா? இங்கே பட்டினப்பாலை ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16. இது வந்து நிறைய பேர் மாற்றி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நேற்றே வந்து எக்ஸாம் முடிஞ்ச உடனே நிறைய பேர் வந்து முன்னாடியே வந்து ஆன்சர் தெரிவிக்கணுன்ற வகையில் வீடியோ நிறைய போட்டிருக்காங்க, நிறைய பேர் ஆன்சர் கீ போட்டிருக்காங்க. பட் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். முக்கோணத்தின் மைய குத்துக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி இதான மைய குத்துக்கோடு. ஸோ இந்த மைய குத்துக்கோடு இங்கே சந்திக்குதா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது வந்து சுற்றுவட்ட மையம் தாங்க அமையும், சரிங்களா? ஆப்ஷன் பி தாங்க சரி, சரிங்களா? ஆப்ஷன் பி தான் சரி. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்து 17 கவனிங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று தான், ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான். இதோட அறிவியல் குறியீடு ரொம்ப சிம்பிளுங்க. என்னென்னா அறிவியல் குறியீடு எப்பயுமே 10⁻⁻1, 10⁻2, 10⁻⁻3, அதுக்கப்புறம் 10⁻⁻6, 10⁻⁻9, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -12 அப்படி தாங்க போகும், சரிங்களா? அதே ப்ளஸில் நீங்கள் போட்டுருங்க 10⁻1, 10⁻2, 10⁻3, 10⁻6, 10⁻9 இப்படி தாங்க போகும். எதுனா அறிவியல் குறியீடு
அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு சரிங்களா, நெக்ஸ்ட் கவனிக்க வேண்டியது இந்த 17க்கு என்னன்னா சி தாங்க சரி. என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்காங்க. சரிங்களா, 3 டிஜிட் பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 17க்கு -3ங்க. சரிங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சு ரைட் ஹேண்ட் சைடு வச்சதால -3. இதே லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிருந்துச்சுன்னா +3 வந்துருக்குங்க. இது எல்லாமே 6th ஸ்டாண்டர்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து 18th ஒன் ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னன்னா A:B:C கேட்டிருக்காங்க. ஸோ A:B:C என்ன வருது அப்படின்னா A:B 4:6, B:C 18:5. ஸோ இதை வந்துட்டு சால்வ் பண்ணணும். அப்போ 6 இங்கே போட்டுக்கலாம், 18 இங்கே போட்டுக்கலாங்க. சரிங்களா, நீங்கள் அதை அப்படியே சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி கடைசியாக வந்து மல்டிப்ளை பண்ணாமல், சரிங்களா, 4 × 18 ரேஷியோ 6 × 18 ரேஷியோ 6 × 5 அதானே. ஸோ எல்லாத்துக்கும் காமனாக 6 அடிச்சலாம். ஒன் டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 6 ஆர் 18. அப்போ 4 × 3 12. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 18 அப்படியே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5 இருக்குங்க. ஸோ ஆப்ஷன் டி தாங்க சரி. ஆப்ஷன் டி தான் சரி 18th ஒன்னுக்கு. அடுத்து 19th ஒன். இது இந்த கடிகார சம்மு பேசிக்காக கேட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு முழு கடிகாரம்னா வட்டத்தை குறிக்கும். வட்டத்தின் முழு டிகிரி வந்து பார்த்தோன்னா 360 டிகிரி. ஸோ 360 டிகிரி ஒரு அதாவது பார்த்தோன்னா ஃபுல்லாகவே 24 ஹவர்ஸுக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு நிமிடத்துக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதானே, ஒரு நிமிடத்துக்கு எவ்வளோ கோணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 டிகிரி தாங்க சரி. 6 டிகிரி தான் வரும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 20th சம்முங்க. 20th செக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து சிம்பிளிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ 20th கவனிச்சிங்கன்னா √63 நான் இப்படி போடுவேங்க. எப்படின்னா √9 × 7 அப்படி போடலாங்களா. அப்போ 9 நீங்கள் வெளியே எடுத்துங்கன்னா 3ங்க. √7 மட்டும் அப்படியே இருக்குங்க. சரிங்களா, இதை நான் சால்வ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் √28 வரேன். √28 நீங்கள் இதையும் எப்படி போடலான்னா 4 × 7 போடலாங்க. ஸோ என்ன வரும்னா 4 நீங்கள் வெளியே எடுத்துங்கன்னா 2ங்க. √7 அப்படியே இருக்கும். சரிங்களா, அடுத்து 175 √175 நீங்கள் வெளியே எடுத்து பாருங்கள். ஸோ வெளியே எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டானா வகத்தில் போடுவீங்களா. √75 டானா வகத்தில் போட்டிங்க அப்படின்னா 5 கொடுக்கலாம். √175 நீங்கள் 5 கொடுங்க. ஸோ அப்படி கொடுத்துட்டே வாங்க. ஸோ என்ன கிடைக்குன்னா 5 √7 கிடைக்குங்க. சரிங்களா, சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5 √7 கிடைக்கும். நீங்கள் எல்லாத்தையும் கூட்டினா 0 தாங்க வரும். ஸோ எல்லாத்தையும் கூட்டினா 0 தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 0. சரிங்களா, அடுத்து 21 கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுவது சலவை சோடா. இதெல்லாம் இது மாதிரி கொஸ்டின்ஸ் எப்பவுமே கேட்பாங்க எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குங்க. அடுத்து வேதி எரிமலையில் பயன்படுத்தப்படும் சேர்மத்தின் பெயர் ஆப்ஷன் பி அமோனியம் டைக்ரோமேட். அடுத்து மூவணு மூலக்கூறுக்கு ஒரு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஓசோன். ஏன்னா ஓசோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா O3, ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா H2, சல்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா S8. சரிங்களா, 8 அணு மூலக்கூறுக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சல்ஃபர்னு போட்டிருக்கலாம். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 24th கவனிங்க. இந்த 20 கிராம் சாதாரண உப்பு 100 கிராம் நீரில் கரையும் பொழுது ஏற்படும் கரைசல் என்னன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தெவிட்டாத கரைசல். தெவிட்டாத என்னங்க மீனிங் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணியில் சர்க்கரையோ அல்லது உப்பையோ நீங்கள் மிக்ஸ் பண்ண வந்து பார்த்தோன்னா கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே வந்து கூடுதலாக வந்து உப்பு போட்டு கலந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கரையும், அதுக்கு மேலே கரையாது. அப்போ அந்த கரையிற வரைக்கும் வந்து பார்த்தோன்னா தெவிட்டாத கரைசல். கரைஞ்சி முடிஞ்சிச்சுன்னா அது வந்து பார்த்தோன்னா அடியில் தங்கிடும், அதுக்கு மேலே அது கரைக்கவே முடியாது, அடியில் தங்கிடும். அப்போ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெவிட்டிய கரைசல். சரிங்களா, ரொம்ப அடியில் ரொம்ப தங்கி போச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அதி தெவிட்டிய கரைசல். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தாங்க இது எல்லாமே. சரிங்களா, அதாவது எது வரைக்கும் கரைஞ்சிக்கிட்டே இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா தெவிட்டாத கரைசல். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் தங்க ஆரம்பிக்கும், அந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தெவிட்டிய கரைசல். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரையவே கரையாது. சர்க்கரை நீங்கள் உப்பு கொட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கரையவே கரையாது, அது வந்து பார்த்தீங்கன்னா அதி தெவிட்டிய கரைசல். சரிங்களா, ஸோ இதாங்க வரும். சாதாரணமாக நம்ம ஸ்வீட் சாப்பிடும்போது தேக்கட்டுதுன்னு சொல்லுவோம் வார்த்தை, அதானே. அப்போது ஒரு குறிப்பிட்ட அளவுல ஸ்வீட் சாப்பிடும்போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, தேக்கட்டலை. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கட்டி விடும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. ஸோ அதானே, ஸோ அந்த லாஜிக் தாங்க இங்கே இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா இங்கே வந்து 20 கிராம் சொல்லியிருக்காங்கல்ல, 20 கிராம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உப்பை வந்து பார்த்தீங்கன்னா 36 கிராம் வரலும் கரைக்க முடியும். சரிங்களா, 100 கிராம் தண்ணியில் 36 கிராம் வரலும் கரைக்க முடியும். ஸோ 36க்குள்ளே நீங்கள் கரைச்சிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தெவிட்டாத கரைசல். எப்போ 36 ரீச் ஆகுது அது பார்த்தீங்கன்னா அப்போ
தேவிட்டிய கரைசல். 36 கிராம் மேலே நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா 100 கிராம் தண்ணியில் 36 கிராம் மேலே நீங்கள் உப்பு போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அதி தேவிட்டிய கரைசல். ஆனால் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 24 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். சரிங்களா, செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வரேன். நெக்ஸ்ட் ஒன், கிரேக்க எண்களுக்கான முன்னொட்டு பெயர் ஹெப்டா பெயர் எந்த எண்ணை குறிக்கிறதுனா ஹெப்டானா 7 குறிக்குங்க. சரிங்களா, ஆப்ஷன் பி தாங்க சரி, 7 குறிக்கும். சரிங்களா, ஆக்டானா 8 குறிக்கும். சரிங்களா, பென்டானா 5 குறிக்கும். ஸோ இவ்வளோ தாங்க இருக்குது. அடுத்து 26 பார்ப்போம். சரிங்க, இங்கே 26 சம் பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா 11 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும். 12:10 தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடியுது. சரிங்களா, 80 மினிட்ஸ். இங்கே என்னென்னா நிறைய கேண்டிடேட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் வந்து தூரம் தூக்கி போட்டிருக்காங்க எக்ஸாம் சென்டர். நான் வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் சொல்லிட்டு இருக்குங்க. அவங்க காலையிலேயே வந்து ரெடி ஆகிட்டு 9 மணிக்கு அங்கே போகணுமே சொல்லி போனாங்க. ஆனால் கொஸ்டின் பேப்பர் கொடுக்க வேண்டியது என்னன்னா கரெக்டாக 11 மணிக்கு கொடுக்கணும். கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 11:20 கொடுத்துருக்காங்க. சரி, கொஸ்டின் பேப்பர் எப்போ ரிசீவ் பண்ணாலும் அதே கரெக்ட் டைமில் ரிசீவ் பண்ணிட்டாங்க. 12:10 ரிசீவ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே அவங்க எவ்வளோ நேரம் எக்ஸாம் எழுதியிருக்காங்க நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக 80 நிமிஷத்துக்கு பதிலாக 20 நிமிஷம் அவங்களுக்கு வந்து பார்த்தா அடி வாங்கியிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 25% நேரம் வீண். 11:20க்கு நீங்கள் கொஸ்டின் பேப்பர் கொடுக்க வேண்டியதுக்கு எதுக்கு 9 மணிக்கு வர சொல்லணும்? அங்கே டியூட்டியில் இருந்தவங்க எல்லாருமே, சூப்பர்வைசராக இருந்தவங்க எல்லாருமே பெரும்பாலான பேர் காவல்துறை நண்பர்கள் தான். இந்த காவல்துறை நண்பர்கள் தான் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து அதாவது ரொம்ப லேட்டாக கொடுத்துருக்கீங்க. எல்லாரையும் சொல்லுங்க, முக்கால்வாசி பேர் டைம் ரொம்ப லேட்டாக கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வாங்கும்போது கரெக்டாக 12:10 வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக இதான் லைஃப். நீங்கள் ஜாபுக்கு போனீங்களே அவங்களும் வரணும்ல, இதான் லைஃப்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோவுக்கு ப்ரிப்பேர்டாக வருஷம் முழுக்க படிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இது போல் நேரத்தை வீணடிக்கிறது, தேர்வாளர்களோட வாழ்க்கையை விளையாடிட்டீங்க. ஸோ இதுதான் ஒரே ஒரு குற்றச்சாட்டு. இனிமேலாவது அப்படி பண்ணாத இருங்க. அதே நேரத்தில் சில பேர் கரெக்டாக நீங்கள் வந்து பஞ்சுவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்கீங்க. நம்ம வந்து அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்லலை. ஸோ இது போல் இந்த நேரம் லேட்டாக கொஸ்டின் மார்க் கொடுத்தவங்கள தான் நாங்கள் வந்து இங்கே குற்றச்சாட்டிகிட்டு இருக்கோம். அடுத்து பார்ப்போங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 26 கவனிங்க. இது வந்து எப்பவுமே கேட்குற ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தாங்க. 10வது 10th புக்கில் அந்த லாஸ்ட் எக்ஸசைஸில் எப்பயுமே இருக்குங்க இது சம்மு. ரொம்ப சிம்பிளுங்க. என்ன அப்படின்னா ஸோ இதுக்கான ஃபார்முலா n × n+1/2ங்க. சரி, இப்போ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா n × n+1/2 ஹோல் பவர் 2ங்க. சரிங்களா, இதாங்க இதுக்கான ஃபார்முலா. அப்போது இங்கே வரக்கூடிய டேட்டாவை இங்கே மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இங்கே வரக்கூடியதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் போதுங்க. சரிங்களா, இந்த இடத்துல வரக்கூடியதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் போதும். சரிங்க, அப்போது எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 8281 கிடைக்கும்? ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே கொஸ்டின் கொஞ்சம் நல்லா டெக்னிக் எடுத்திருக்காங்க மேக்ஸுக்கு. என்னன்னா யூனிட் வச்சு நீங்கள் செக் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். ஸோ இதை நெக்லெக்ட் பண்ண முடியாது. எல்லாமே 1ல் முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்லெக்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பாருங்களேன், இங்கே வந்து 1 இருக்குது, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. ஸோ எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 கிடைக்கும் அப்படின்னா தட் மீன் 81 கிடைக்குன்னா 9 ஸ்கொயர் பண்ணால் தானே கிடைக்கும். சரிதானே? ஸோ 91 தாங்க சரி அதுக்கு. சரிங்களா, 26க்கு ஆப்ஷன் பி 91 தாங்க சரி. ஸோ அடுத்து பார்ப்போம். 27 அதுவும் ஒரு சிம்பிள் சம்மு தான். நீங்கள் ஒன்று இந்த 2 ஈக்குவேஷனுமே அதாவது 4a + 3b = 65 இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுருக்கலாம். இது ஈக்குவேஷன் 1. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த a + 2b = 35 இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 2. இப்படி வச்சு நீங்கள் 2 சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணி ஏவும் பியும் கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஆப்ஷனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துங்களேன். நான் ஈக்குவேஷன் 1 மட்டும் எடுத்துக்கிறேன். ஏவுக்கு பதிலாக 15 கொடுக்குறேன், பிக்கு பதிலாக 5 கொடுக்குறேங்க. ஸோ ஏக்கு பதிலாக 15னா 4 × 15 என்ன வருது? 60 வருதுங்க. அதுக்கப்புறம் b × 5 15 வருதுங்க. அப்போது என்ன வருதுன்னா 40 + ஒரு 50 15. அப்போ 55 தான் வருது. ஆனால் நம்மளுக்கு 65 வரணும். அதானே ஈக்குவேஷன் இந்த பக்கம் 65 இருக்கு இல்லையா, 65 பேலன்ஸ் பண்ணணும். சரி, அடுத்து ஆப்ஷன் பிக்கு வரும். ஆப்ஷன் பியில் ஏவுக்கு பதிலாக 5, பிக்கு பதிலாக 10 கொடுங்க. அப்போ 4 × 5 20 + 3 × 10 30ங்க. அப்போது 20 + ஒரு 30 சேர்த்திங்கன்னா 40 தாங்க வருது. சாரி 50 தாங்க வருது. ஸோ ஆப்ஷன் பியும் கிடையாதுங்க. ஆப்ஷன் சி பாருங்கள், 4 ×
ஏக்கு பதிலாக 5ங்க சரிங்களா. ஆப்ஷன் சி செக் பண்ணுறோம். ஏக்கு பதிலாக 5. அப்போ என்ன வருது அப்படின்னா 4 × 5 20 ப்ளஸ் 3 × பிங்க. அப்போ 3 × 15 என்ன வருதுன்னா 45ங்க. அப்போ 20 ப்ளஸ் ஒரு 45 சேர்த்திங்கன்னா 65 வந்துதுங்க. அப்போ ஈக்குவேஷன் இந்த பக்கம் 65, ஈக்குவேஷன் இந்த பக்கமாக வந்து பார்த்தோன்னா 65. LHS RHS ஈக்குவல், அதாவது இடது பக்கம் வலது பக்கம் சமமாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தாங்க சரி. சரிங்களா. அடுத்து பாருங்க 28. இந்த பல்லூர் பக்கம் கூட்ட சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் எக்ஸோட வேரியபிள் எக்ஸ் எல்லாத்தையும் கூட்டிங்க, ஒய் எல்லாத்தையும் கூட்டிங்க. எக்ஸை கூட்டினீங்கன்னா அதாவது 3x ப்ளஸ் ஒரு எக்ஸ் 4x 4xலேருந்து 2x போச்சுன்னா மீதி 2x தாங்க இருக்குது. அப்போ 2x வரா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் டி கிடையாது. அடுத்து இப்போ ஒய்யை கூட்டி பாருங்கள். ஒய்யை கூட்டினீங்கன்னா -y ப்ளஸ் ஒய் கூட்டினா வந்து 0ங்க, விட்டுடலாம். அடுத்து 2y அப்படியே பேலன்ஸ் இருக்குங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் 2x ப்ளஸ் 2y இதாங்க சரி. சரிங்களா. அடுத்து 29 பாருங்கள். x² -6x -16 இதோட காரணியில் 1 x -8ங்க. அப்போ இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம வந்து ஸ்கூல் லெவலில் போட்டது தான். ஸோ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா +யும் மைனஸ் பெருக்குனா தாங்க -16 வரும். அப்போது -8 கூட எந்த நம்பர் பெருக்குனா நம்மளுக்கு -16 கிடைக்கும் அப்படின்னா +2 பெருக்குனா தாங்க கிடைக்கும். சரிங்களா. ஸோ ஆப்ஷன் சி தாங்க சரி 29க்கு. அடுத்து 30 வந்து நிறைய பேர் தப்பு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கீழே நிறைய பேர் ஆன்சர் தப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க புரிஞ்சு சொன்னாங்களா எனக்கு ஒரு டவுட்டு. வட்டத்தின் ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட ஒரு வட்டத்தின் அதாவது ஒரு பகுதி வட்டத்தின் டேஷ் எனப்படும். திரும்ப சொல்ல பாருங்க. வட்டத்தின் எவையேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி வட்டத்தின் டேஷ் ஆகும். ரொம்ப சிம்பிளுங்க, கவனிங்க. இது வந்து வட்டங்களா, வட்டத்தில் 2 புள்ளிங்க. இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி. இதுக்கு இடைப்பட்ட பகுதி சரிங்களா. இதுக்கு இடைப்பட்ட பகுதி வட்ட வில்லு தான் சொல்லுவாங்க. சரிங்களா. வட்ட வில்லு ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ தான் சரி. நிறைய பேர் நான் சொல்லியிருக்கீங்க. நான் எப்போ சொல்லணும் அப்படின்னா வட்டத்தில் 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட அதாவது பார்த்தோன்னா எஜ்ஜில் இருக்கணும் அந்த 2 புள்ளிகள் இடைப்பட்ட புள்ளிகளை இணைக்கும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டின் பெயர் சரிங்களா. லைன் செக்மெண்ட் அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தோன்னா நான் கார்டு, இங்கிலீஷில் கார்டுன்னு சொல்லுவாங்க. சரிதானே. நிறைய பேர் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க, அடிச்சு விட்டுருக்காங்க. கார்டு கிடையாது, வட்ட வில்லு தான் சரி. சரிங்களா. அடுத்து 31 குற்றியல் உகரத்தை பிரித்தா குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம் அதான் வரும். நெக்ஸ்ட் 32 கவனிப்போம். அடுத்து 32 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி தான் அது. எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் எக்ஸாம் குரூப் 4 பொறுத்தளவுக்கு அணியை கேட்டுருவாங்க. சரிங்களா. செய்யுள் அணியை கேட்டுருவாங்க. இந்த திருக்குறளுக்கு மீனிங் ஒன்று தாங்க. என்ன அப்படின்னா சில பேர் வந்து பார்த்தோன்னா உழவு தொழில் கஷ்டம் அப்படின்னு சொல்லி விட்டு போயிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கும் வாழ்விக்கிறது அவங்களுக்கும் சோறு போகிறது யாருன்னா விவசாயம் தான். சரிங்களா. உழவர் தான். அப்போ உழவர்கள் தான் இந்த உலகத்துடைய அச்சாணி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாருன்னா திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இதுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா ஏகதேச உருவக அணி. அதாவது இங்கே உழவு தொழிலும் உழவர் மட்டும்தான் அவர் வந்து தூக்கி சொல்கிறத தவிர மற்ற தொழில் செய்கிறவங்களை பற்றி அவர் சொல்லலை, ஊமை சொல்லலை. அப்போ ஒரே ஒரு பொருளை மட்டும் ஊமைப்படுத்துவது, ஒரே ஒரு பொருளை மட்டும் எடுத்துக்காட்டாக சொல்கிறது. அதாவது இங்கே உழவர் மட்டும் தான் எடுத்துக்காட்டாக சொல்கிறாரு, முன்னோடியாக சொல்கிறாரு. அதனால் இது வந்து ஏகதேச உருவகணிங்க. சரிங்களா. அடுத்து வந்து 33 தவறாக புரிந்துள்ளது அம்பி தலைவன் தாங்க. ஏன்னா அல்லுனா இருள் கரெக்டு தான், துடினா பறை கரெக்டு தான், மாதவர் அப்படின்னா முனிவர் அதுவும் கரெக்டு தான், சரியான இணை தான். ஆனால் அம்பின்னா சிறியவன், தலைவன்னா பெரியவர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. மிஸ்மேட்ச் ஆகுது. அம்பிக்கு இன்னொரு பேர் வந்து கப்பல் அப்படின்ற பேர் இருக்குது. ஆனால் பட் இங்கே நீங்கள் வந்து அம்பினா சிறியவன் தான் எடுத்துக்கணும் நீங்கள். சரிங்களா. 33ங்க. அடுத்து 34 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கு. இது ரொம்ப பாசிட்டிவ் தாட்டை கொடுக்கக்கூடியது. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 என்பது தான் வந்து பார்த்தீங்கன்னா மூலதனம். அது சொன்னது வந்து பார்த்தா தாரா பாரதி. அடுத்து 35 இதுவும் வந்து திருக்குறள் கேட்டிருக்காங்க. குரூப் 1 குரூப் 2 யூனிட் 8க்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாடல் கொஸ்டினாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா உரு பொருளும் உள்கு பொருளுந்தன் ஒன்னார் என்ற அடியில் உள்கு பொருள் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா இதுக்கான மீனிங் முதல்ல பார்த்துடலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உடையவர் இல்லாமல் இருக்கக்கூடிய சொத்துக்களும் வரியின் மூலம் வரக்கூடிய சொத்துக்களும் அதே போல் பகையவர்கிட்ட இருந்து கைப்பற்றிய சொத்துக்களும் யாருக்கு சொந்தம்னா அரசனுக்கு தான் சொந்தம். அதுதான் வந்து இந்த திருக்குறளில் சொல்லியிருப்பார். சரிங்களா. அப்போ இங்கே என்னன்னா உள்கு அதான் கேட்டிருக்காங்க. உள்குன்னா வரியாக வரும் பொருள். சரிங்களா. டேக்ஸ். அதுக்கப்புறம் உரு பொருளும் அப்படின்னா உடையவர் இல்லாத வரும் பொருள் அப்படின்னு அர்த்தங்க. அடுத்து 36 பார்க்கலாம். 36 கவனிங்க. போக்குவரத்து, கல்வி, நலவாழ்வு, வீட்டு வசதி ஆகியவை இவ்வகை என கருதப்படுகிறது. எல்லாமே சேவை தாங்க. சரிங்களா. சேவை. அடுத்து G8ல் கண்டிப்பாக இந்தியா கிடையாது, மற்றதெல்லாம் இருக்குது, செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்து பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சி மேம்பாடு.
அடுத்து இப்போ நம்ம பார்த்துக்கிறது கொஷின் வந்து பி டைப் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா, மற்றதுக்கு வந்து ஆர்டர் சேஞ்ச் ஆகும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தி செய்யும் மாநிலம் தமிழ்நாடு தாங்க. சரிங்களா, மேற்கவங்க கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கங்களில் தொடர்பில்லாத எதுனா மின்சார மானியத்தை குறைத்தல், இதான் தொடர்பில்லாதது. மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் வரக்கூடியதாங்க. அதே போல் மற்ற போட்டித் தேர்வுக்கும் அந்த ஐந்தாண்டு திட்டத்திலிருந்து கேள்விகள் வந்துக்கிட்டு தாங்க இருக்கும். சரிங்களா, அதே போல் நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அதாவது வட்ட வில்லு வட்ட நானு, ரெண்டு புள்ளிகள் வட்டத்தில் ரெண்டு புள்ளிகளை இணைக்கும் கோட்டு தூண்டின் பெயர், 2 லைன்ஸை ஜாயின் பண்ணுற லைன் செக்மெண்ட். சரிங்களா, கோட்டு தூண்டின் பெயர் கேட்டாங்க நானு கார்டு. சரிங்களா, அதே வந்து 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட பகுதி கேட்டாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வட்ட வில்லு தாங்க. சரிங்களா, அது ஒருவேளை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னில், அதாவது 2 புள்ளிகளை இணைக்கும் கோட்டு தூண்டின் பெயர்ன்ற வகையில் கேட்டு கொஸ்டின் மாற்றி கேட்டிருந்தாங்கன்னா அவங்க ஆப்ஷன் அப்படி தாங்க செட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா, வட்ட நான் தான் செட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் எக்ஸாக்ட் ஆன்சர் வட்ட வில்லு தாங்க. சரி, அடுத்து வந்து 41 சௌரி சௌரா எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க, உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வைசிராய் என்பதன் பொருள் அரச பிரதிநிதி. அடுத்து அஷ்டசாஸ்திரம். சரிங்களா, அர்த்த சாஸ்திரம் என்ற நூல் யாரோட ஆட்சி காலத்து எதுனா மௌரியர்கள். அடுத்து மனித நாகரிகத்தின் இரண்டாம் கட்டம் எந்த உலோகம் கண்டுபிடித்தும் தொடங்குகிறதுன்னு கேட்டாங்கன்னா இரும்பு. கல்கத்தாவில் உள்ள கார்டன் ரீச் தொழிற்சாலையில் என்ன தயாரிக்கப்படுகிற கப்பல். சரிங்களா, கப்பல் தயாரிக்கப்படுகிறது. அடுத்து வந்து 46 ரொம்ப டம்மியான ஒரு கொஸ்டின், மின்னோட்டத்தின் அடிப்படை அலகு ஆம்பியர். சரிங்களா, மின்னோட்டத்தின் அடிப்படை அலகு ஆம்பியர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து 47 கவனிங்க. 47 இது 6th புக்கில் இருக்குங்க. சூரிய ஒளி பூமியை வந்து அடைகிறதுக்கு 8 நிமிஷம் 20 வினாடி தாங்க எடுத்துக்கும். சரிங்களா, மொத்தமாக 500 செகண்டுங்க. அதுக்கப்புறம் 48 ஒரு கடத்தில் பாயும் மின்னோட்டத்திற்கும் அதன் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் உள்ள தொடர்பை கண்டறிந்தவர் யாருன்னா ஜார்ஜ் சைமன் ஓம். சரிங்களா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை சொல்லியிருப்பாருங்க, வி டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு ஐ அப்படி சொல்லியிருப்பார். சரிங்களா, அதாவது மின்னழுத்தம் அதிகரித்தால் மின்சாரமும் அதிகரிக்கும். சரிதானே, இதை சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஓம் தான். அடுத்து நிறைய பேர் இதை மிஸ்டேக்காக சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த திரவமானி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறதுனா ஆர்கிமிடிஸ் தாங்க. சி தாங்க சரி. நிறைய பேர் பெர்னாலி போட்டிருப்பாங்க, ஆர்கிமிடிஸ் தான் சரி. அதுக்கப்புறம் 50வது கேள்வி, சந்திராயன் 1, 2 மற்றும் மங்கள்யான் இவற்றின் திட்ட இயக்குநராக பணிபுரிந்தவர் மயில்சாமி அண்ணாதுரை. இது 6வது புக்லேயே இருக்குது. சரிங்களா, 6வது புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களோட பெருமைகள் சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க சோசியல் புக்கில். ஸோ அதில் ஒன்று தான் இங்கே எடுத்திருக்காங்க கேள்வி. சரிங்களா, ஜிகேவில் இவ்வளோ இருக்குங்க. அடுத்து அப்படியே உளவியல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உளவியலும் கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். சரிங்களா, இப்போ உளவியலுக்கான டிஸ்கஷன் பார்க்குறதுக்கு முன்னால் நிறைய பேர் சொன்ன பதில் என்னன்னா டைம் பத்தலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் முதலே வந்து அனலைஸ் முதல்ல வந்து ப்ரீடிஃபைனாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இது வெறும் 80 நிமிஷம் தான். சரிங்களா, 80 நிமிஷம் வரக்கூடிய சூப்பர்வைசர் கரெக்டாக கொடுத்தாங்கன்னா 80 நிமிஷம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய பேர் இஷ்டத்துக்கு வந்து கொஸ்டின் கொடுக்குறாங்க. ஸோ என்ன நீங்களே பார்த்துங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் தாங்க நிறைய வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது இப்போ மட்டும் கிடையாது, இனி வரக்கூடிய தேர்வுக்கும் சரி நீங்கள் பயன்படுத்தணும். அதாவது எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும்னா முன்னாடியே வந்துட்டு நிறைய டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பாருங்கள். இது வந்து நான் போலீஸ் கேண்டிடேட்க்கு மட்டும் சொல்லுங்க, டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டுக்கும் சொல்கிறது இதுதான். நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்போ தான் வந்து டைம் சேவிங் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தா நிறைய ஐடியா கிடச்சிட்டே இருக்கும். சரிங்களா, அது பாருங்கள். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரொட்டீன் ஒர்க். சார் நான் எக்ஸாம் சரியாக பண்ணலை அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வு பொறுத்தளவுக்கு கண்டினியூஸாக ப்ராசஸ் தாங்க. இது கண்டினியூஸ் ப்ராசஸ் தான், தொடர்ந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். சரிங்களா, கால் ஃபார் விட்ட உடனே உட்காந்து படித்தோம் அப்படின்போது அது எந்த அளவுக்கு வெற்றியை தரும்ன்றது கேள்விக்குறிதாங்க. ஸோ எந்த போட்டித் தேர்வாலும் நீங்கள் தொடர்ந்து படிங்க. அதே சமயத்தில் என்னென்னா யூபிஎஸ்சி வருஷம் வந்துகிட்டே இருக்கும், டிஎன்பிஎஸ்சியும் பிரச்சனை கிடையாது, வந்துட்டு இருக்கும், கொஞ்சம் டிலே ஆகலாம், ஆனால் கம்பல்சரி வந்துட்டு இருக்கும். ஆனால் அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி சரிங்களா, தமிழ்நாடு சீருடை குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் என்னென்னா அவங்க வேக்கண்ட் இருந்தால் தான் எடுக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வைக்கிற ரிக்வஸ்ட் வந்துட்டு ரெகுலராக வேக்கன்சி எடுத்துகிட்டு வேக்கண்ட் ஃபில் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வருஷம் ரிட்டையர்ட் ஆகிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து எக்ஸாம் வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா கேண்டிடேட் இது வந்து ஏஜ் லிமிட் ரொம்ப கம்மி. ஸோ அதே சமயம் படிக்கிறவங்க ரெகுலராக படிப்பாங்க. இப்போ இருக்கிறாங்க, இதோட எப்போ கால்ஃபர் பண்ணுவாங்க தெரியாது. ஸோ அதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபேமிலி சமாளிக்கிறதுக்காக வேலைக்கு ஏதாச்சும் போய் தான் ஆகணும். ஸோ நீங்கள் ரெகுலராக வச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஈஸியாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு ரிக்வஸ்ட். அடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் கவனிங்க, 51
ரொம்ப ஈஸிங்க அது. அதாவது 5 11 பேருக்கு தாங்க 55. அப்போ 9 எதால பெருக்கணும்? 11 பெருக்கணுங்க. 11 பெருக்கணும் 99 கிடைக்குங்க. சரிங்களா? நீங்கள் எப்படியும் போடலாம். இல்லைன்னா 5/9 ஈக்குவல் டு 55/x. சரிங்களா? இப்படி சால்வ் பண்ணாலும் ஓகே தாங்க. 1 5 11 5 55. சரிங்களா? அப்படின்னு பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 9 அப்படியே இருக்குது, இங்கே 11 இருக்குங்க. இந்த எக்ஸு இங்கே போயிடும், இந்த 9 வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போயிடுங்க. அப்போது 9 × 11 99ங்க. சரிங்களா? இப்படி நீங்கள் போட்டுக்கலாங்க. அடுத்து நாம் வந்து பி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் இது கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த கோடை வந்து இப்படி கோட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ எஸ்ஸுக்கு 5, ஐக்கு வந்து 3, மறுபடியும் எஸ்ஸுக்கு 5 அப்படி எடுத்துக்கணுங்க. சரிங்களா? அதே போல் யூக்கு வந்து 8, எண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படி எடுத்துக்கணும். அப்போ பிக்கு 1, ஓக்கு வந்து 2 அப்படி எடுத்துக்கணுங்க. ஒய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 9. அப்படின்னா எஸ்ஓஎன் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் சொன்னோம் நம்ம எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5ங்க. சரிங்களா? எஸ்ஸுக்கு வந்து 5 தானே கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ எஸ்ஸுக்கு 5. 5ல் ஸ்டார்ட் ஆகிற ஒரே ஒரு ஆப்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி தாங்க. சரிங்களா? ஆப்ஷன் பி தான். நீங்கள் இது மாதிரி நிறைய வந்து டைம் சேவ் பண்ணியிருக்க முடியும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்திருந்தா. சரிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 56 அடுத்து ஒரு எண் அப்படி கேட்டிருக்காங்க. இது நீங்கள் நிறைய மெத்தட் போடலாம், என் கியூப்லாம் வச்சு போட்டிருக்க முடியும். நான் சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, இந்த 6க்கும் 17க்கும் உள்ள வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 11ங்க. 6 கூட 11 கூட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 17 கிடைக்கும். அதுக்கப்புறம் 17 கூட 22 கூட்டம் தான் 39 கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 33 கூட்டம் தான் 39 கூட 33 கூட்டம் தான் 72 கிடைக்கும். அப்போ 72 கூட சிம்பிள் 44 கூட்டணுங்க. சரிங்களா? 44லாம் கடைசியாக 2 இருக்குது, இங்கே கடைசியாக 4 இருக்குங்க. யூனிட் டிஜிட் மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்களேன். யூனிட் டிஜிட் மட்டும் செக் பண்ணுங்கள். அப்போ கடைசியாக 2 4 கூட 6 வரணுங்க. 6ல் முடிகிற மாதிரி ஆப்ஷன் சி தாங்க இருக்குது. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்து 54 ரொம்ப சிம்பிளுங்க. சராசரி ஈக்குவல் டு கூடுதல் பை எண்ணிக்கை. எல்லாத்தையும் கூட்டி எண்ணிக்கை 7ஆல் டிவைட் பண்ணுங்கள், உங்களுக்கு 38 தாங்க வரும். சரிங்களா? அடுத்து 55 இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். 17 மணினா ரயில்வே நேரம் கொடுத்துருக்காங்க. இது எதை குறிக்குன்னா பிற்பகல் 5 மணியை குறிக்குங்க. சரிங்களா? 12க்கு அப்புறம் 1 2 3 4 5 தானே வரும். அப்போ 17னா 5 மணியை குறிக்கும். அடுத்து பொருத்தமில்லாத எதுன்னு கேட்டிருக்காங்க 56ல். இதில் பொருத்தமில்லாத குயில் தாங்க. நம்ம 2 வச்சு சொல்லலாம். குயிலை தவிர மீது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருது? பாலூட்டிகள். சரிங்களா? பாலூட்டிகள். குயில் மட்டும் பாலூட்டி கிடையாது. அதே சமயம் குயில் மட்டும் தான் பறவை, மீதி எல்லாம் பறவை கிடையாது. அதானே? ஸோ நீங்கள் 2த்தில் எதை வச்சு போடலாம். ஸோ சி தாங்க சரி. அடுத்து 57 கவனிக்கலாம். 57 இதுவும் சிம்பிள் தான், எல்லாம் ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஏபிசியை வந்து பார்த்தீங்கன்னா சிபிஏ. சரிங்களா? ஏபிசி இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றிருக்காங்க. சி இங்கே போட்டாச்சு, ஏ இங்கே போட்டாச்சு, பி அப்படியே இருக்குது. அப்படின்னா இசட் ஒய் எக்ஸை எப்படி போடலாம்? அப்போது என்ன வரணும்? எக்ஸ் இங்கே வந்துடும், ஒய் அப்படியே தான் இருக்கும், இசட் இங்கே போயிடுங்க. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் இதாங்க சரி. சரிங்களா? எக்ஸ் ஒய் இசட் இதாங்க சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 58 கவனிங்க. 58 முருகன் வந்துட்டு சம மதிப்பெண்ணுடைய கேள்விகள் கொண்ட தேர்வு எழுதுகிறார். அவர் வந்துட்டு 10 கேள்விக்கு தவறாக விடையளிச்சிருக்காரு. இது சரியான மார்க் எவ்வளோனா 60% எடுத்திருக்காரு. அப்படின்னா எத்தனை கேள்விகள் கேட்டிருப்பாங்க? இதுதான் ரொம்ப சிம்பிளுங்க. அப்போ அவர் வந்து பார்த்தோன்னா சரியாக எழுதுனது 60%, ஆனால் தவறாக எழுதின கொஸ்டின் 10. அப்படின்னா அவர் அந்த தவறானதை சரியாக எழுதினார்னா 100% வந்திருக்கு. அதானே? இது சதவீதத்தில் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அதாவது நல்லா கவனிங்க, 10 கொஸ்டினை தப்பாக எழுதியிருக்காரு. ஒருவேளை 10 கொஸ்டின் சரியாக எழுதிருந்தாருன்னா அவர் 100 மார்க் 100% எடுத்திருப்பார். அதான மீனிங்க. அப்போது தப்பாக எழுதின கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 10. அதெல்லாம் அவருக்கு மிஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 60 கூட எதை சேர்த்தா 100 கிடச்சிருக்கும் 40. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 40% மிஸ்ஸு. சரிங்களா? இப்போ கேள்வி என்னன்னா மொத்த கேள்வி என்ன? மொத்த கேள்வி 100% கண்டுபிடிக்கணும். சரிங்களா? மொத்த சதவீதம்னா 100 கண்டுபிடிக்கணுங்க. சரிங்களா? இப்போது என்ன செய்யலாம் அப்படின்னா 40% 10ன்னா மறுபடியும் ஒரு 40% அதே 10 தானே? 10. அப்போ நம்மளுக்கு என்ன தேவை? இன்னும் 40 80 வந்துச்சு. அப்போ இன்னும் 20 சேர்த்தா 100 வந்துடும். சரிங்களா? 100. அப்போ 40ல் பாதி 20, 10ல் பாதி 5ங்க. இது மொத்தமாக சேர்த்தா 100, இது மொத்தம் சேர்த்தா 10 + 10 + 5 25ங்க. சரிங்களா? அப்போது அந்த எக்ஸாமில் கேட்ட கேள்வி 25 கேள்விகள். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? 58 அதாவது மொத்தம் 10 கேள்வி தப்பாக எழுதியிருக்காரு. சரியாக இருந்தப்போ எவ்வளோன்னு தெரியாது. சரியாக இருந்ததை வச்சு பார்க்கும்போது 60% சரி வருது. சரியான மதிப்பு 60%. அப்போ தவறா அதாவது 40% அவர் மிஸ் பண்ணிட்டார் தப்பாக இருந்தால. அப்படின்னா 10 கொஸ்டின் வந்து 40%. அப்படின்னா 100% எவ்வளோ? ஏன் 100% கண்டுபிடிக்கிறேன்னா மொத்த மதிப்பெண் எவ்வளோ அதை கண்டுபிடிக்கிறேங்க. சரிங்களா? அப்போது 40% 10ன்னா 100% 25. சி தாங்க சரி. சரிங்களா? சி தான் சரி.
அடுத்து 59 ரொம்ப சிம்பிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தமில்லாதது வந்து பார்த்தீங்கன்னா டி தாங்க. வானூர்தி விமானோடி தான் ஒரு பொருத்தமில்லாதது. அடுத்து இதுவும் கோடிங் ரொம்ப ஈஸி தான். கோட் பண்ணியிருக்காங்க. என்ன கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 வந்து பி, 3 வந்து என், 9 வந்து கியூ, 5 வந்துட்டு ஆறு, 4 வந்துட்டு ஏ, 6 வந்துட்டு பி அப்படின்னா இந்த கோடு கொடுத்துட்டு என்ன குறியீடு அமையும் அப்படி கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 சிம்பிளுங்க. என்ன வரணும் 5க்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5க்கு கோடு என்ன, 5க்கு வந்து 6ங்க. சரிங்களா? அப்போ 6ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 2 ஆப்ஷன் தாங்க இருக்குது. பியும் டியும் மட்டும் தாங்க இருக்குது. அடுத்து ரொம்ப சிம்பிளுங்க. அடுத்து டபுள் லைன் இருக்கா, அப்போ டபுள் லைன்னா அடுத்தடுத்த நம்பர், அதாவது ஆல்பாபெட்டில் அடுத்தடுத்த நம்பர் கரெக்டாக வரணுமா, அதாவது அடுத்தடுத்த எழுத்து கியூ கியூ கரெக்டா, அப்போ டி தாங்க சரி. ஏன்னா 9க்கு கியூங்க, மறுபடியும் 9ங்க, அதுக்கும் கியூ தாங்க. சரி தானே? அடுத்து 61 பாருங்க. ஐ திங்க் 61 அவங்க எந்த பேட்டர்னில் எடுத்திருக்காங்களே தெரியல. ஸோ அது ஈஸி தான். இது நம்ம என்னென்னா இது மாதிரி சம்ஸ் வந்தாவே 45 டிகிரி ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். கிளாக் வைஸில், ஆன்டி கிளாக் வைஸில் 45 டிகிரி, சாரி 45 டிகிரிங்க. சரிங்களா? ஆன்டி கிளாக் வைஸில் 45 டிகிரி ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். கிளாக் வைஸில் 45 டிகிரி, ஆன்டி கிளாக்கில் 45 டிகிரி, இல்லைனா கிளாக் வைஸில் 90 டிகிரி, இல்லை கிளாக் வைஸில் 180 டிகிரி, அது மாதிரிலாம் வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். அதே போல் தான் ஆன்டி கிளாக் வைஸும் ரொட்டேட் பண்ணி பார்த்தா நம்ம ஈஸியாக அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏதோ சம்திங் மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ என்னுடைய கணிப்பில் சிக்கு தான் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்களோ தோணுது. பட் ஏவுக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து நாட் ஷோருங்க. ஏ அல்லது சி வரலாம். ஏன்னா நான் தப்பாக கொடுக்க விரும்பல. சம்திங் ஏதோ அவங்க கொஞ்சம் மிஸ்மேட்ச் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தோணுது கொஷின். ஓகே, 62 பாருங்கள். அடுத்து 62 ரொம்ப சிம்பிள். பட் உங்களுக்கு அந்த டைமிங் ப்ரெஷரில் என்ன பண்ணிருப்பீங்க தெரியல. ரொம்ப சிம்பிள் தாங்க. ராகேஷ் வந்து 6:40க்கு போகிறாரு. ராகுல் வீட்டுக்கு போகிறதுக்கு 25 நிமிஷம். அப்போ 7:05க்கு ராகுல் வீட்டுக்கு போயிருப்பார். 7:05 2 பேரும் சாப்பிட்றதுக்கு ஒரு 15 நிமிஷம் எடுத்துட்டாங்க. அப்போ 7:20க்கு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கிளம்பியிருப்பாங்க. அவ்வளோதாங்க. அப்போ எத்தனை மணிக்கு அவங்க கிளம்பியிருப்பாங்கன்னா முற்பகல் 7:20. அடுத்து பாருங்கள் 63 ரொம்ப சிம்பிளுங்க. என்னென்னா அறிஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், மானிடர்கள் எல்லாமே மனுஷனுக்குள்ளே தான் வருவாங்க. ஸோ ஆப்ஷன் சி மட்டும் தாங்க சரி. சரிங்களா? மனுஷனுக்குள்ளே தான் அறிஞர்களும் வருவாங்க, தொழில்நுட்ப வல்லுநர்களும் வருவாங்க. அறிஞர்களும் தொழில்நுட்ப வல்லுநர்களும். அறிஞர்கள் அப்படின்னா அவங்க வந்து எந்த ஒரு துறையில் வந்து அறிஞர்களாக இருக்கலாம். தொழில்நுட்ப துறையிலும் கூட இருக்கலாம். தொழில்நுட்ப துறையிலும் அறிஞர்களாக இருக்கலாம். சரிங்களா? தொழில்நுட்ப வல்லுநர்கள் அப்போ வந்து பார்த்தா சி தாங்க சரியாக வரும். செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 64 ரொம்ப சிம்பிளுங்க. அப்படியே வந்து மிரரில் பார்க்குறப்ப பிரித்து போட்டாங்க. சரிங்களா? சியில், அதாவது ஈயில் முடிச்சிருக்கு, ஈலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஈலேருந்து அப்படியே ரிவர்ஸ் வந்திருக்காங்க. இ அதுக்கப்புறம் சி அப்படி ரிவர்ஸ் வந்திருக்காங்க. அப்போது இதையும் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா டி ஃபஸ்ட்டு வரும். சரிங்களா? டி எல்லாமே ஃபஸ்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஐ வருங்க. டிக்கு அப்புறம் ஐ. சரிங்களா? அப்போ சி டியாக தாங்க இருக்கணும். அப்புறம் ஐக்கு அப்புறம் ஆறு வரணுங்க. ஸோ ஆறு, அப்போ சி தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 65 இந்த கொஸ்டினும் தப்புங்க. இது தப்பு அப்படின்னா சில வார்த்தை மிஸ் பண்ணதால இது தப்பு நான் சொல்ல வரேங்க. சரிங்களா? இங்கே மடங்கு அதிகம்னு வந்துடக்கூடாது. சரிங்களா? இங்கே தான் கொஸ்டின் எடுக்க தப்பு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அதிகம்னு வந்திருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க. அதிகன்ற வார்த்தை வந்துடக்கூடாது. வெறும் 4 மடங்கு தான் வந்திருக்கணும். அதுக்கு வந்து மீனிங் மாறும். மீனிங் மாறினா கொஸ்டினே மாறும். கொஸ்டினே தப்பு தான் அதை சொல்ல முடியும். சரிங்களா? ஆனாலும் இது எந்த அளவுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க தெரியல. ஸோ நாம தான் அது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கணும். அதிகன்ற வார்த்தை தப்பு. ஆக்சுவலி எப்படி வந்திருக்குன்னா தந்தையின் வயது மகனின் வயதை விட 4 மடங்கு அப்படி தான் சொல்லியிருக்குமே தவிர, அதாவது தந்தையின் வயது மகனின் வயது போல் 4 மடங்கு இப்படி தான் முடிச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அவங்க மாற்றி முடிச்சிருக்காங்க. ஸோ எனிவே அது மிஸ்டேக் தான். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொன்னோம்னா அது ஏற்றுப்பாங்களா தெரியல. செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் அந்த கொஸ்டினை நான் நம்ம மெத்தட்லேயே போடுறேங்க. சரிங்களா? நம்ம டிஎன்பிஎஸ்சி 360 டிகிரி மேக்ஸ் புக் அதில் போட்ட ஷார்ட்கட் மெத்தட் மாதிரியே போடுறேன். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள். திரும்ப கவனிங்க. தற்போது தந்தையின் வயது மகனின் வயதை விட 5 மடங்கு. சரிங்களா? அதாவது மகனின் வயதை போல் 5 மடங்கு சொல்லியிருக்கணும். பட் அங்கேயே விடன்னு சொல்லிட்டாங்க. மகனின் வயதை போல் 5 மடங்கு. ஓகேங்களா? அப்போ என்ன வரும்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தந்தை மகன். அப்போது தற்போது நான் சும்மா புரியறதுக்காக ப்ரெசென்ட்டாக நான் 0 போட்டுக்கிறேன். மகனுக்கு 1 மடங்குனா தந்தைக்கு 5 மடங்கு. அதுக்கப்புறம் 5 ஆண்டுக்கு பிறகு, சாரி எத்தனை ஆண்டுக்கு பிறகு, 4 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போது நான் புரியறதுக்காக 4 போட்டுக்கிறேன். சரிங்களா? இது நீங்கள் ரஃப் நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் நீங்கள் போட்டிங்கன்னா ஏஜஸ் வந்து 100% ஆன்சர் கரெக்டாக வருங்க. மிஸ்ஸே ஆகாது. சொல்லி அடிக்கலாம். சரி, 4 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன இருக்குது? மகனின் வயது போல் தந்தையின் வயது 4 மடங்கு தான். விட அதிகம்னு வந்துடக்கூடாது. இப்போ அடுத்து என்ன பண்ணேன்னா இது வித்தியாசம். நாங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருப்பேன் பேசிக்லேருந்து. இது செகண்ட் லெவலு. ஸோ நீங்கள் புக்கில் செக் பண்ணிக்கோங்க. 4க்கும் 1க்கு வித்தியாசம் 3ங்க. அதே போல் 5க்கும் 1க்கு வித்தியாசம் 4ங்க.
சரிங்களா. அந்த 3 எடுத்து போய் இங்கே மல்டிப்ளை பண்ணால் 5 × 3 15, 1 3 3ங்க. சரிங்களா. மேலே 15, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 போட்டுக்கலாம். இந்த 4 கொண்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 16, 1 4 4ங்க. இப்போ வித்தியாசம் பாருங்கள், 15க்கும் 16க்கு வித்தியாசம் எக்ஸுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு 4க்கு வித்தியாசம் எக்ஸுங்க. அப்போ இங்கே வித்தியாசம் 4 வருஷமா, அப்போ எக்ஸ் = 4ங்க. சரிங்களா. எக்ஸ் = 4. நீங்கள் இது டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய ப்ளே ஸ்டோரில் போங்க, ப்ளேலிஸ்ட்டில் போங்க, டிஎன்பிஎஸ்சி 360 டிகிரி அஃபிஷியல் அப்படின்னு யூடியூப் சேனல் இருக்குது. இந்த சேனல்லே நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற சேனல்லையே நீங்கள் வந்துட்டு அந்த ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா மேக்ஸ் இருக்கும். மேக்ஸுக்கு ஏஜஸ் போட்டிருப்பேன் நான். சரிங்களா. ஏஜஸை ஃபுல்லாக நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருப்பேன், ஷார்ட்கட் தான் போட்டிருப்பேன். செக் பண்ணி பார்த்துங்க. சரிங்களா. இப்போ யாரோட ஏஜிங் கேட்டிருக்காங்க, தந்தை மற்றும் மகனின் வயசு கேட்டிருக்காங்க. அப்போ 15 × 4ங்க. சரிங்களா. இந்த எக்ஸ் இங்கே அப்ளை பண்ணுங்க, எக்ஸோட மதிப்பு இங்கே அப்ளை பண்ணணும். சரிங்களா. எக்ஸோட மதிப்பு இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ தந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 × 4 60, மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 × 4 12ங்க. சரிங்களா. அப்போது ஆப்ஷன் சி தாங்க சரி. செக் பண்ணி பாருங்கள், ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்து 56, பெருசாக ஒன்றும் இல்லைங்க, ஆல்பாபெட் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப் எல்லாத்துலையும் இருக்குது, விட்டலாம். எஃப்க்கு அப்புறம் ஆல்பாபெட்டில் ஃபஸ்ட்டு வர்றது ஏ. ஸோ இதான் ஃபஸ்ட்டு வரணும், செகண்ட் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கணும். ஏவுக்கு அப்புறம் அடுத்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இ இருக்குது, இதாங்க ரெண்டாவது வந்திருக்கணும். அடுத்து இது அப்படியே வருங்க. அதுக்கப்புறம் ஆர் தாங்க வருது, அதுக்கப்புறம் யூ வருதுங்க 4ங்க. சரிங்களா. அப்போ பி தாங்க சரி. அதுக்கப்புறம் இது இந்த காம்பினேஷன் மெத்தட் சொல்கிறாங்க. இது எப்பயுமே போலீஸில் இந்த மாடல் ஒன்று கேட்டுன்னு இருப்பாங்க. சரிங்களா. ஒரு செஸ் போட்டியில் 6 பேர் இருக்காங்க, 6 பேரும் மற்றவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை மோதணும். அப்படின்னா எத்தனை மேட்ச் டோட்டலாக நடந்திருக்கும் அப்படி கேட்டிருக்காங்க. இது காம்பினேஷன் மெத்தட். அப்போ சி காம்பினேஷன். மொத்த மேட்ச் 6, ஒரு பிளேயரும் இன்னொரு பிளேயர் கூட மோதணும். அப்போ 2 பேர் மோதுறாங்க, அதானே நேருக்கு நேர் மோதுறாங்க 2 பேர். அப்போ என்ன பண்ணலான்னா இதை அப்போ சால்வ் பண்ண வேண்டியது 6 × 5 பையில் 1 × 2ங்க. இது ஷார்ட்கட் தாங்க. இதுவும் நம்ம மேக்ஸ் புக்கில் நான் சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி 360 டிகிரி மேக்ஸ் புக்கு. உங்களுக்கு அந்த புக்கு வேணும் அப்படின்னா நானே உங்களுக்கு போஸ்டல் பண்ணிடுறேன். 7358777360 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா. இல்லை கால் பண்ணாலும் ஓகே தாங்க. சரிங்களா. புக்கு வந்து வந்துடும். ஸோ தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கு இல்லைங்க, எல்லா போட்டித் தேர்வுக்குமே ஷார்ட்கட் தான் நான் கொடுத்துருப்பேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைலிங்குவலாக இருக்கும், தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்தையும் எழுதலாம். இப்போ வந்து NTPC வருது இல்லைங்களா, நான் டெக்னிக்கல் போர்ட்ஸு, அது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா SSC எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்டாண்டர்ட் புக்கு தாங்க அது, பார்த்துக்கோங்க. சரி, செக் பண்ணலாமா இதை? அப்போ ஒரு டைம் இது 3 டைமுங்க. அப்போ 3 × 5 15ங்க. அப்போ மொத்த மேட்ச் 15. அப்போ 67 ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 15. ஆப்ஷன் பி தான் சரி. சரிங்க. இப்போ நம்ம பி சீரிஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்து இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இங்கே வந்து கட்டத்தை நிரப்புக்கு 68 ஒன்றும் இல்லைங்க, AEIOUங்க. AEIOU அதாவது வவல் சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் உயிர் எழுத்துக்கள் ஒரு 5 இருக்குது. AEIOU அதில் ஐ தான் மிஸ் ஆகிருக்கு, அதாங்க டியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 69 ரொம்ப சிம்பிள். ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு முன்னால் உள்ளது. அப்போ 2 வாத்துங்கிறது, இந்த 2 வாத்தில் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாத்து இருக்குது. அதுக்கப்புறம் சரிங்களா, முன்னாடி இந்த வாத்து இருக்குது, நான் அப்படி போட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாத்து 2 வாத்துக்களுக்கு பின்னால் உள்ளது. அப்போ இந்த வார்த்தை சொல்கிறாங்க, கரெக்டு தான். நடுவில் ஒரு வாத்து இருக்குது, கரெக்டுங்க. அப்போ மொத்த வாத்து 3 தாங்க இருக்குது. சரிங்களா. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 70 பாருங்கள். 70 அப்படியே வந்து ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுலேருந்து அப்படியே இது பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே, அப்புறம் இங்கே, அடுத்து இங்கே தானே வரணும். ஸோ ஏ தாங்க சரி. சரிங்களா. ஏ தான் சரி. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் இதை நாம் வந்துட்டு நம்ம கால்குலேஷனுக்கு, அதாவது நம்ம மைண்ட் கால்குலேஷனை அக்செப்ட் பண்ணி தான் இதை வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் 1 2 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஸ்டின் எடுத்தவங்க வேறு ஒரு பேட்டர்னில் எடுத்துருக்கலாம். சரிங்களா. அதெல்லாம் ஆன்சர் கீ 1 2 அவங்க வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னு நம்ம செக் பண்ணணும். இன்னும் ஃபியூ டேஸில் ஆன்சர் கீ விட்டுடுவாங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் லெசன் பண்ணுங்கள். அடுத்து நல்ல மார்க் போட்டுருக்கவங்க ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகிடுங்க. சரிங்களா. ஃபிசிக்கலுக்கு நல்லா நீங்களே ரெடி ஆகிருங்கன்னா ஓகே. நல்ல ட்ரைனிங் சென்டர் வேணும் சார், எனக்கு கொஞ்சம் தேவை அப்படின்னா என்னோட நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 7358777360 இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எனக்கு கைடன்ஸ் மட்டும் போதும் சார் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம நண்பர்கள் காவலரில் இருக்காங்க. ஸோ காவல்துறையில் இருக்கிறதால அவங்க கொஞ்சம் ஈஸியாகவே கைட் பண்ணுவாங்க. நான் சப்போர்ட் பண்ணுறேன். சரிங்களா. அடுத்து பாருங்கள் 71 ரொம்ப சிம்பிளுங்க. அது விடுபட்ட எண்ணே காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். 3 × 4 12ங்க. 12 கூட 7 கூட்டினா 19ங்க. சரிங்களா. அதே போல் இங்கேயே செக் பண்ணிக்கலாமா. 11 × 7 77ங்க. 77 கூட 3 கூட்டினா 80. ஓகேங்களா. அப்போ என்னங்க வரணுங்க, 5 × 3 15, 15 + ஒரு 8 23 வரும். ஆப்ஷன் பி தான் சரி.
அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள், இது வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து போட்டுருக்காங்க. ஸோ இதில் பெருசே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தாங்க, ஆப்ஷன் சி தாங்க சரி. அடுத்து இவற்றில் மிகப்பெரிய பின்னம் 73, ஆப்ஷன் டி தான் சரி. சரிங்களா, ஆப்ஷன் டி தான் சரி. வித்தியாசம் கம்மியாக இருக்கணும், பெரிய நம்பர் இருக்கணும். சரிங்களா, இங்கே சி வந்து பெரிய நம்பர் தான், ஆனால் வித்தியாசம் 2 இருக்குது. பெரிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9, 9க்கு அடுத்து ஒரே ஒரு வித்தியாசம், ஒன்றே ஒன்று தான் வித்தியாசம், 8 இருக்குது. சரிங்களா, அப்போ பையில் வர்றது பெரிய நம்பராக இருக்கணும், மேலே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த டிஃப்ரென்ஸாகவே இருக்கணும். சரிங்களா, ரொம்ப கம்மியான வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய தான் மேலே இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த பின்னம் தான் மிகப்பெரியது. ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். அடுத்து 74 பாருங்களேன். இந்த படத்தில் எத்தனை முக்கோணம் இருக்குன்னு கேட்குறாங்க. நான் இதை மட்டும் இப்போ போடுறேன் பாருங்கள். இப்போ இதை மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் எத்தனை முக்கோணம் நீங்கள் காம்பினேஷன் பண்ணலான்னா 1, 2, 3, 4ங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள், நான் வேணால் கலர் மாற்றுறேன், கலர் சேஞ்ச் பண்ணுறோம், கவனிங்க. அதாவது இப்படி போட்டிருக்கோமா, நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே சொல்லிட்டேன் நான். இப்போ இதை நீங்கள் சொல்லலாமா, 1, 2, 3, 4, ஆல்ரெடி ஒரு 4, இப்போ ஒரு 4, 8 வந்துச்சுங்களா. அப்போது இதுக்கு 8, அகெயின் இதுக்கு 8, இதுக்கு 8. ஓகே, தனித்தனியாக 8, 8ன்னு சொல்லி 24 சொல்லியிருக்கலாம். அப்போ சேர்ந்து இருக்கு இல்லைங்களா, சேர்ந்து இருக்கும்போது இங்கே கவனிங்க, 1 கரெக்டுங்களா, 2, 3, 4. ஓகே தானே. அப்போது என்ன வருது அப்படின்னா 24 + ஒரு 4 சேர்த்திங்கன்னா 28ங்க. சி தாங்க சரியான விடை. சரிங்களா, அதை நம்ம இப்படி சொல்லுவோம். இது 8ன்னு தெரிஞ்சு போச்சு, இதுவும் 8ன்னு தெரிஞ்சு போச்சு, இதுவும் 8ன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதை நீங்கள் பேஸாக வச்சு பண்ணிங்கன்னா, சரிங்களா, இதை நீங்கள் பேஸாக வச்சு பண்ணிங்கன்னா இப்படி ஒரு முக்கோணம் கிடைக்கும். இதை பேஸாக வச்சு பண்ணிங்கன்னா இப்படி ஒரு முக்கோணம் கிடைக்கும், அதாவது இந்த முக்கோணம். இதை நீங்கள் பேஸாக வச்சு பண்ணிங்கன்னா இது ஒரு முக்கோணம், இதை பேஸாக வச்சு பண்ணால் இது ஒரு முக்கோணம். அப்போ 4 முக்கோணம். அப்போ நீங்கள் இந்த பாயிண்ட்டை மட்டும் பார்த்த போகிறோம், 1, 2, 3, 4. ஓகேங்களா, அப்போ 24 + ஒரு 4 28ங்க. ஸோ அவ்வளோதான் வரும். அடுத்து 75 கவனிங்க. ரொம்ப சிம்பிள். 75 என்ன சொல்கிறாங்க, ஆதித்யாவின் சகோதரி பானு ஆவார். அப்போது ஆதித்யா ஆணு, நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பானு பெண்ணு, சகோதரி சகோதரனா நான் இந்த டேஷ் மாதிரி போட்டுக்கிறேங்க. பானு பெண்ணுன்னு தான் நான் ரவுண்ட் போட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பரத் என்பவர் ஜெயந்தின் தந்தை. அப்போ ஜெயந்தோட தந்தை ஜெயந்த் நான் இங்கே போட்டுக்கிறேன். ஜெயந்த் வந்து ஆணு, தந்தை வந்து பார்த்தீங்கன்னா பரத், அவரும் ஆணு. ஸோ நான் அப்படி போட்டுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிலா என்பவர் பானுவின் தாயார். அப்போ பானுவின் தாயார் வந்து பார்த்தீங்கன்னா நிலா, நான் இதையும் போட்டேன். ஓகே, பெண்ணுன்றதான் நான் ரவுண்ட் போட்டேன். அடுத்து ஆதித்யா மற்றும் ஜெயந்த் இருவரும் சகோதரர்கள். ஆதித்யாவும் ஜெயந்த் சகோதரர்களா, சகோதரன் நான் டேஷ் மாதிரி போட்டேன். சரிங்களா, சகோதரர்கள். அப்போ பானுவுக்கும் வந்து ஜெயந்த் வந்து சகோதரர் தான். சரிங்களா, அப்போது ஜெயந்தோட அப்பா தான் பானுவுக்கும் அப்பா, அதானே. அப்போ என்னன்னா பானு பரத்தும் நிலாவும் கணவன் மனைவி. சரிங்களா, கணவன் மனைவி. இப்போது பாரத் பரத் சொல்லிட்டேன். பாரத்துக்கு நிலா என்ன உறவுனா மனைவி தாங்க. இது நல்லா செக் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அடுத்து 76 கவனிங்க. வேறுபட்ட ஒன்று முட்டு தாங்க, மீதெல்லாம் பூ குறிக்குது, முட்டு தனிங்க. அதுக்கப்புறம் இந்த படம் ஈஸியாக உங்களுக்கு பார்த்தாவே புரியும், ஆப்ஷன் பி தாங்க சரி. சரிங்களா, ஓகே. அடுத்து 78 கவனிங்க. இப்போ இதில் வரக்கூடியது கண்டிப்பாக பி தாங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது அப்படியே வந்து அங்கே அட்டாச் பண்ணிடலாங்க. அட்டாச் பண்ணால் கரெக்டாக தான் அங்கே இருக்கும். ஆப்ஷன் பி தான். அடுத்து வந்து 79 கவனிப்போம். 79 என்னங்க வரும், ரொம்ப சிம்பிளுங்க, சி தாங்க வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 80 என்ன கொடுத்துருக்காங்க, 3/1 3, அப்போ 3/2 9, 3/3 என்னங்க வரும், 3/3 27ங்க. அப்போ 3/4 81ங்க. அப்போ 3/5 என்னங்க வரும், 81 கூட 5 கூட 3 மல்டிப்ளை பண்ணால் தானே, 81 கூட 3 மல்டிப்ளை பண்ணால் லாஸ்ட் டிஜிட் 3ல் வரணுங்க. ஸோ 243 தாங்க சரி. ஓகேங்களா, நான் யூனிட் டிஜிட்டை வச்சு அடிச்சிருக்கேன். சரிங்களா,
செக் பண்ணி பார்த்துங்க. நான் 80 திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது 3 வந்திருக்கு. அப்போ 3 பவர் 1 தானே. அடுத்து 3 பவர் 2 என்னங்க வரணும்? 3 × 3 தானே. அதுக்கப்புறம் 3 பவர் 3 அப்போ என்ன வருது? 3 பவர் 2 × ஒரு 3 போட்டால் போதும் இல்லைங்களா? ஸோ யூனிட் வச்சு மட்டும் நான் பார்த்துருக்கேன். ஸோ 3 தாங்க கடைசியாக வரணும். 3யோட பவரில் தான் இருக்குது. ஸோ 3 தான் வரும். ஓகேங்களா? ஆல்ரைட், நம்ம 80 கொஷின்ஸுக்கும் ஆன்சர் சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸாக்டாக தான் இருக்கும். இல்லை எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை. சப்போஸ் 1-2 ஏதாச்சும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபியூ டேஸில் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆன்சருக்கு வந்துடுவாங்க. அஃபிஷியல் ஆன்சருக்கு விட்டுருவாங்க. ஸோ இன்னும் ஒரு வித்தின் 20 டேஸில் நம்ம வந்து ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. நல்லா பண்ணவங்க ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகிடுங்க. கொஞ்சம் எட்ஜில் இருக்கவங்க ஃபிசிக்கல் ரெடியாக இருங்க. அது நம்ம உடம்புக்கு நல்லது. ஸோ அது பார்த்துக்கலாம். இல்லை சார் நான் கொஞ்சம் ரொம்ப வீக்காக பண்ணியிருக்கேன் சார், நிறைய சொதப்பிட்டேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் காரணத்தை பாருங்கள். எதனால் சொதப்பினீங்க? ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக படிச்சுட்டு இருக்கீங்களா? அங்கே நீங்கள் கேள்வி உங்களே கேட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு பயிற்சி, நல்ல கைடன்ஸோடு நீங்கள் வந்து ட்ரைன் அப் ஆனீங்களா? சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதையும் உங்களை நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்தீங்களா? அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆழ்ந்து படிச்சிங்களா? போட்டித் தேர்வு நோக்கத்தில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி படிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் பாருங்கள். ஸோ இதில் எங்கே மிஸ் ஆகுதுன்னு பார்த்து அந்த லேகை நீங்கள் சரி செய்ய பாருங்கள். சரிங்களா? அதே போல் வந்து பாஸ் பண்ணவங்க அடுத்த லெவல் போயிட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன பண்ணலாம், அது நல்லாவே யோசிங்க. இல்லை ரொம்ப சொதப்பிடுச்சு, இந்த வெக்ஸ் ஆகிட்டேன், நான் அடுத்து வந்து வேறு எக்ஸாம் அச்சீவ் பண்ணி ஆகணும்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ விரைவில் வரலாம், போலீஸ் எக்ஸாம் வரலாம். அடுத்தது எப்போ சொல்லுவாங்க தெரியாது. பட் என்னோட நண்பர்கள் நான் கேட்கும்போது இன்னும் ஒரு வேக்கண்ட் காலி ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து ட்ரைனிங்கில் இருக்காங்க, அவங்களாம் வெளியே போனதும் இன்னொரு வேக்கண்ட்டை எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நான் விரைவில் அதை டீட்டெயிலாக கேட்டுட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, இல்லை சார் கொஞ்சம் வேறு ஏதாவது ஜாப் இருந்தாலும் ஓகே, நல்லா பவர்ஃபுல்லாக போகணும் அப்படின்னா தாராளமாக இதுக்கப்புறம் குரூப் 2 குரூப் 4 வரப்போகுதுங்க டிஎன்பிஎஸ்சிக்கு. ஸோ தொடர்ந்து உட்காந்து படிங்க, ஆழ்ந்து படிங்க. அது சம்மந்தமாக எந்த டவுட் உங்களுக்கு இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணலாம். 7358777360. சரிங்களா? என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ். ஸோ தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கைட் பண்ணுறேன். எப்போவுமே சரிங்க, ஒரு போட்டித் தேர்வு வந்து ஒரு லாங் ப்ராசஸ், கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். அது கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து வெற்றி கிடைக்கும். அதே சமயத்தில் சில லேக் நீங்கள் பண்ணிங்கன்னா அது எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள்.